கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் வருடத்துல ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. பிறக்கிற தமிழ் புத்தாண்டினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாவசு. இந்த விசுவாவசு வருடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா ராசிகளுக்கும் நம்ம ராசி பலன்கள் பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசி. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடன் அல்லது லோன் வாங்கி நிலம் வாங்குவதற்கான யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. இதன் மூலம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். இல்லாவிட்டால் உடல் ஆரோக்கியத்திற்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். இதன் மூலம் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் அல்லது நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் ஒரு சிறிய தொகையை ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருவரிடம் கடன் வாங்கி கொண்டால் நோய் ஏற்படாமல் தவிர்த்துக் கொள்ளலாம். உயர்கல்வி படிக்கிற மாணவனுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல டாப்ல வருவாங்க. ஏன்னா குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப நன்றாக படிப்பார்கள். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குருவானவர் 12ஆம் இடத்துல 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது தீராத வியாதிகள்னால கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு குணமடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல வர்றதுனால நீங்க குடும்பத்துல பேசுற பேச்சுல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்குல ரொம்ப சுத்தமா இருக்கும். அதே மாதிரி கரெக்டா பேசக்கூடியதாக நீங்க இருப்பீங்க. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா சனி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாரு. இந்த அஷ்டம சனினால பாத்தீங்கன்னா குடும்பத்துல அடிக்கடி சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். நீங்க செய்த தொழிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இப்ப எல்லாமே அதுல என்னன்னா ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை என்பது இப்பொழுது இருக்கும். ஏன்னா சனி பாத்தீங்கன்னா 8ல இருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதாவது பாக்கிய சனிக்கு வர்றாரு. இதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா இழந்த சந்தோஷம் எல்லாமே என்னன்னா திரும்ப கிடைக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வேலையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். குருவானவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக உணர்வு என்பது அதிக அளவு இருக்கும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்துல உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமையான சூழல் என்பது உங்களுக்கு இருக்கும். சம்பள உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களை சுற்றி இருந்த எதிரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை கண்டு இந்த சமயத்துல ரொம்ப பயப்படுவாங்க. அதனால வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழல் என்பது இந்த வருடத்தில் நிச்சயம் உண்டு. இந்த காலகட்டத்துல தாய்மாமனுடைய உதவிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் என்பது இருக்கும். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால கால்நடைகளை வளர்ப்பவங்க பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லைன்னா கால்நடைகள்ல பாத்தீங்கன்னா நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக நஷ்டங்கள் ஏற்படலாம். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால முன்னோர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு தற்போது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க செய்கிற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நிதானம் என்பது தேவை. அப்பதான் என்னன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கும் இளைய சகோதரருக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது நீங்க பெனிஃபிட் எதிர்பார்க்கிறீங்கன்னா இந்த சமயத்தில் கிடைப்பது கடினம். குருவானவர் 18/10/2025 அன்று அதிசார இடப்பெயர்ச்சியாகி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வருகிறார். அங்கிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காணலாம். சொற்பொழிவு அல்லது பேச்சு போட்டி இந்த மாதிரியான காம்படிஷன்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. கணவன் மனைவியுடைய பாத்தீங்கன்னா நல்ல அந்யோன்யமான உறவு நிலை ஏற்படும். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தரகு தொழில் மற்றும் கமிஷன் தொழில் பார்க்கிறவங்க பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தான தர்மங்கள் பாத்தீங்கன்னா அதிகமா செய்வீங்க. அதே நேரத்துல மற்றவங்களுக்கு படிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஏதாவது உதவி செய்யக்கூடிய எண்ணம் என்பது உங்களுக்கு வரும். ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும். கோவில்களுக்கு பாத்தீங்கன்னா புனித யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது வியாதிகள் ஏற்பட்டுனா உடனே ட்ரீட்மெண்ட் பாக்குறது நல்லது. இல்லைன்னா அந்த வியாதினால பாத்தீங்கன்னா அதிக அளவு துன்பப்படக்கூடிய நிலை ஏற்படும். ராகுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவுறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக அளவு உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் ஜூலை மாசம் வக்ரமாகிறதுனால அந்த சமயத்துல நீங்க செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். எண்ணிய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா எளிதில் உங்களுக்கு ஈடேறக்கூடிய யோகம் இருக்கிறது. அதே நேரம் உங்களுக்கும் இளைய சகோதரருக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை என்பது இந்த வக்ரமான காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல கேதுனுடைய பார்வை பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டுல விழுவுறதுனால அதிக நேரம் உழைப்பதன் மூலமாக உங்களுக்கு உறக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது.
கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால, குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, அதிக அளவு செலவுகள் ஏற்பட்டு பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் செலவுகளை குறைத்து சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க் யூ.